அண்ணன் ஜெயிக்கணும்னு, தளபதி என்ன ஜெயிக்கணும்னு நாங்க வேண்டிக்கிட்டோம். அவங்க வந்தா நல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் மொட்டை போடுறோன்னு வேண்டிட்டு அதனால மொட்டை போட்டோம் வந்திருக்க குடும்பத்தோட. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணன் வந்ததுனால. அவங்க வந்த ஆட்சி நல்லா இருக்கும், அதனால அவங்க வரணும்னு நாங்க நினைச்சோம். அவங்க வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அவங்க வந்தது. அதனால எல்லாருமே மொட்டை போட்டிருக்கோம். அண்ணன் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க, அதனால எல்லா கோயில்லையும் வேண்டிட்டு அவங்களும் நல்லதுமா ஆட்சிக்கு வர்றதுக்கு ஜெயிச்சு வந்துட்டாங்க. நாங்களும் அதே மாதிரி எட்டுக்குடிக்கு வந்தா நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிட்டோம் மொட்டை போட. அதனால குடும்பத்தோட மொட்டை போட்டிருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்புனா அண்ணன் வந்தா மட்டும்தான் பாதுகாப்பா இருக்குன்னு ஒரு நல்ல ஆட்சி அவங்க வந்தாதான் வரணும்னு நினைச்சோம். எல்லா வீட்லயுமே பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இனிமே பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அண்ணன் வந்ததுனால பாதுகாப்பு இருக்கு. பெண்கள் தனிமையா எங்கேயும் போலாம் வரலாம். இவ்வளவு நாள் அந்த பாதுகாப்பு இல்லை. இப்ப அவங்க வந்ததுனால எல்லாரும் தைரியமா நடக்கலாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பொம்பளை பிள்ளைங்களை வெளியில தைரியமா அனுப்பலாம். அண்ணன் இருக்காங்கங்கிற நம்பிக்கையில அவங்க எல்லா பாதுகாப்பும் கொடுப்பாங்க பெண்களுக்கு. அதனால அண்ணன் வந்தா நல்லா இருக்கும் ஆட்சியில. வந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தோட நாங்க வந்து சந்தோஷமா மொட்டை போட்டிருக்கோம். பேரு பிரபாவதி. தமிழக வெற்றி கழகம். சின்ன தளபதி வந்தா, எங்க தலைவர் சின்ன தலைவர் வந்தாருன்னா ஆட்சி நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னுங்கிற எண்ணத்துல நாங்க வேண்டிக்கிட்டோம். தளபதி அரியர்ல உட்கார வச்சா நாங்க குடும்பத்தோட வேண்டுதலை நிறைவேற்றணும்னு வேண்டிக்கிட்டோம். தளபதி அவர்கள் போய் திருச்செந்தூர் முருகன் ஐயாட்ட அருள் வாங்கிட்டு அரியர்ல உட்கார போறார். அதனால நாங்க எட்டுக்குடியில நாங்க வந்து அந்த காணிக்கை செலுத்துறோம்னு வேண்டிக்கிட்டோம். அந்த காணிக்கையை நாங்க நல்லபடியா செலுத்திட்டு இருக்கோம். இன்னும் ஒரு என்னன்னாக்கா, அரியர்ல உட்கார வச்ச கோடான கோடி மக்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இன்னும் தனிமை மெஜாரிட்டி அடுத்த தேர்தல் தளபதி அவர்களுக்கு கிடைக்கணுங்கிறதாக நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அரியர்ல தளபதி உட்கார்ந்தாருன்னா பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் மனப்பூர்வமாக நம்பணும். அதே மாதிரி தலைவர் வந்து விட்டார். அதே மாதிரி பெண்களுக்கு சிறப்பான ஒரு பாதுகாப்பு அளிப்பாருங்கிற நம்பிக்கை எங்க மனதில் ரொம்ப தோன்றிருக்கு. அது தளபதி நிறைவேற்றுவார்னு நான் நம்புறோம். அது மட்டும் இல்லாம இன்னும் மக்களுக்கு இன்னும் சிறப்பான நிகழ்ச்சி இன்னும் ஏகப்பட்டது காத்திருக்கு. தளபதி வந்து சொன்னதை மட்டும் செய்யறது இல்லை. தளபதியோட குணம் சொல்லார்த்தையும் செய்வார், அதுதான் தளபதி. அதை நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். சில பேர் சொல்லிட்டு செய்யாம 500 ரூபா செஞ்சுட்டு 1000 ரூபாய் பாக்கெட்ல போட்டு போற தளபதி இல்லை. இவர் 1 ரூபா கூட மக்கள் பணம் வேணான்னு சொல்லிட்டு அரியணையில் உட்கார்றாரு. அந்த நம்பிக்கை அவர் சிறப்பா நிறைவேற்றுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாம ரொம்ப இருக்குது. அதனால எம்ஜிஆருக்கு பிறகு தோண்டப்பட்டவர் தான் இந்த தளபதிங்கிற ஒரு விஜய். அந்த தளபதி எங்களுக்கு சிறப்பாக எம்ஜிஆருக்கு பிறகு கிடைச்சிருக்கார். அதை சிறப்பாக நாங்கள் வழிநடத்துவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. என் பேர் கதிர்வேல், சாமந்தான்பேட்டை 11ஆம் வார்டு செயலாளர்.